வணக்கம். புலி வருது புலி வருது புலி வருதுன்னு சொல்லிட்டு நேற்றே நம்ம சொல்லிட்டோம், இந்த புலி கடிக்காதுப்பா, டம்மி புலின்றதான் நேற்றே நம்ம சொல்லிட்டோம். டேட்டாவும் அதான் நேற்று சொல்லிச்சு. அதாவது ஊரே பயந்துகிட்டு இருந்துச்சு. அண்ட் வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட். எஸ், 26% யூஎஸ் டேரிஃப் போட்டிருக்கு. அண்ட் 26% ஓரளவுக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் எல்லாத்துக்கும் போட்டதோட நம்மளுக்கு பயங்கர ரீசனபிளான டேரிஃப். நம்மளுக்கு இம்மீடியட் காம்படிட்டர் யாருன்னு சொன்னால் ஒரு 4 ஊரை நம்ம சொல்லலாம். சைனா, வியட்நாம், கம்போடியா, நார்த் கொரியாவில் சவுத் கொரியா, ரைட், அண்ட் ஜப்பான். இவங்கள்ட்ட தான் மேக்ஸிமம் யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. அண்ட் சைனா இன்டைரக்ட்லி இங்கெல்லாம் ஃபேக்ட்ரி வச்சுட்டு இந்தியாவுக்கு வர விடாத அவங்க பண்ணிவிட்டு அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இவங்க எல்லாருக்குமே செம்ம டேரிஃப் ஹை. ஒரு சில பேர்த்துக்குலாம் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு அபவுட் 60-70% போட்டிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக நம்மளோட எஃபெக்டை பெருசாக ஆகாது. ஒன்று. ரெண்டாவது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்கலில் டேக்ஸ் இருக்குது. எஃபெக்ட் ஆகுமா? எஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. பட் அட்வான்டேஜ் என்ன? நம்மளுக்கு எஃபெக்ட் ஆகாது. யாருக்காச்சும் வயிற்று வலின்னா மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணும். அப்போ அங்கே கொடுத்து வாங்குறவங்களுக்கு டேரிஃப் இன்க்ரீஸ் ஆகும். நான் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருந்தேன். நம்ம ஊர் விவசாயிங்களுக்கு பலன் அடையணும் கோசரம் நம்ம எண்ணெய் இம்போர்ட், சாப்பிட்ற எண்ணெய் இருக்குல்ல, எடிபிள் ஆயில், அந்த ஆயிலில் 20% டேக்ஸ் போட்டோம். ஸோ 108 ரூபா ஒரு லிட்டர் சூரியகாந்தி எண்ணெய் விற்றுக்கிட்டு இருந்தது. படிப்படியாக ஏறி இன்றைக்கி 140 ரூபா 142 ரூபா பர் லிட்டர் வந்திருக்கு. லோயஸ்ட் ஹோல்சேல் ரேட்டில், ரைட். ஆல்மோஸ்ட் 40 ரூபா ஏறி இருக்கு. 35 ரூபா மேலே ஏறி இருக்குது. இந்த 35 ரூபா ஏறினதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று, டேரிஃப் ஏறினது, ரைட், 20% டைரெக்டாக ஏற்றி விட்டாங்க. ரெண்டாவது ருப்பி டிப்ரிஷியேட் ஆச்சு, ஒரு 5% பக்கமாக டிப்ரிஷியேட் ஆச்சு. 82 83லேருந்து 87 வரைக்கும் போச்சு. மூணாவது இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் ஜாஸ்தியாச்சு. இது மூணுமே சேர்த்து ஆல்மோஸ்ட் 40 ரூபா மேலே ஏற்றிருக்கு, 35 ரூபா மேலே ஏற்றிருக்கு, ரைட். ஸோ இதே மாதிரி தான் யூஎஸ்லேயும் இருக்கும். ஸோ யூஎஸ்லேயும் 100 ரூபா கொடுத்து வாங்குறத மேபி 130 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். நம்ம இது 36 ரூபா ஏறி இருக்குது, மற்ற பிரச்சனைகள்லாம் இருக்குது, அந்த இன்ஃப்ளேஷன்லாம் சேர்த்தா 130 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ 100 ரூபா பொருள் 130 ரூபா ஆகும். ஸோ இதனால யூஎஸ் எஃபெக்ட் ஆகும், யூஎஸில் இருக்க பப்ளிக் எஃபெக்ட் ஆகும். ஷார்ட் டேர்ம்ன்றது அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 3 to 5 இயர்ஸ். அந்த 3 to 5 இயர்ஸில் உள்நாட்டு உற்பத்தி இன்க்ரீஸ் ஆகுன்றதை அவங்க எதிர்பார்க்குறாங்க. எப்படி நம்ம கவர்மெண்ட் உள்நாட்டில் நம்ம விவசாயிங்க எண்ணெய், ரைட், கடலை எண்ணெய் ஆகட்டும், நல்லெண்ணெய் ஆகட்டும், இல்லை சூரியகாந்தி எண்ணெய் ஆகட்டும் உற்பத்தி இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி தான் யூஎஸ் கவர்மெண்ட்டும் எதிர்பார்க்குறாங்க. உள்நாட்டில் மேனுஃபேக்சரிங் வரத்துக்கான சான்சஸ் ரொம்ப 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 கம்மி. காரணம் அங்கே இருக்கிற விலைவாசி. எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன், ஒய் சாஃப்ட்வேர் எல்லாமே இந்தியாவுக்கு வராங்க. ஒன்று மேன் பவர், இன்னொன்று காஸ்ட். அங்கே இன்றைக்கி டேட்டில் ஒரு டாப் ப்ரோக்ராமர் நீங்கள் க்ளோஸ் டு அபவுட் $10,000 மினிமம் கொடுத்தாகும், ரைட். $10,000 இன்றைக்கி டேட்டில் 8.5 லட்ச ரூபா, ஒரு ஹைப்பத்தட்டிக்கல் நம்பர். இந்தியாவில் 4 லட்ச ரூபா கொடுத்தாவே அந்த சம்பளத்துக்கு வந்துடுவாங்க. எக்ஸ்ட்ரா இந்த மற்ற இதெல்லாம் இருக்குல்ல, இந்த ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃப்ரீ சாப்பாடு, இது எல்லாமே எடுத்துக்கிட்டோன்னா இன்னொரு 1 லட்சம் போட்டால் கூட 5.5 லட்ச ரூபாயில் யூ கெட் அ வெரி குட், ஸ்டில் யூ ஹேவ் அபவுட் 3-4 lakh rupees சேவிங்ஸ். ஸோ இதுதான் அவுட் சோர்சிங்கான மெயின் காரணம். ஸோ இன்னைக்கு டேட்டில் மேனுஃபேக்சரிங் யூஎஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொன்னால் சான்சஸ் கம்மி. மேபி ஹைடெக் திங்ஸ் எல்லாமே அங்கே எடுத்துகிட்டு போகலாம். லைக் டெஸ்லா கார் ஆகட்டும், இல்லை சிப் ஆகட்டும், இல்லை சிப் டிசைனிங் ஆகட்டும், எனி ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸ் அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஷூ மேனுஃபேக்சரிங்கு, டெக்ஸ்டைலு, ஷர்ட்டு, டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இதெல்லாம் அங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. யூஎஸ் கவர்மெண்ட் சில விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. நாங்கள் இங்கே டேரிஃபாக வாங்குறது உள்நாட்டு மக்களுக்கு சப்சிடைஸ் பண்ணிவிடுவோம். அதாவது ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லேயும் நம்ம ஊரில் கட்சிக்காரங்க கேஷ் போடுறாங்களே, மாதம் ஆனால் 2,000 ரூபா ஏழைங்களுக்கு போடுறேன்றது, அது மாதிரி அங்கே யூஎஸில் பண்ணுறதாக பேசிகிட்டு இருக்காங்க. எல்லா ஊர்லேயும் அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க, எல்லா ஊர்லேயும் இந்த விஷயங்கள் நடக்குது. இதெல்லாம் விடுங்க, இந்தியாவுக்கு மேஜர் பாதிப்பு இருக்காது. ஷார்ட் டேர்மில் மேபி சின்ன சின்ன பாதிப்பு இருக்கும். எக்ஸ்போர்ட்ஸ் அடி வாங்கும், பட் பெருசாக அடி வாங்காது. அது உள்நாட்டிலே நம்ம கன்சம்ஷன், வேர்ல்டில் வி ஆர் செகண்ட் லார்ஜஸ்ட் கன்சியூமர்ஸ், ரைட். நம்ம நிறைய கன்சம்ஷன்ஸ் பண்ணுறோம். உள்நாட்டிலே நிறைய பேத்துக்கு தேவை இருக்குது. அந்த உள்நாட்டு கன்சம்ஷன்லேயே யூஸ் ஆகிடும். ஒன்று. இந்த ட்ரேட் லாஸ் இருக்குல்ல, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது,
ரைட்? பாதிப்பு வருதுல, அது வந்து நம்ம காம்பன்சேட் பண்ண முடியும் பை இம்போர்ட் சப்ஸ்டியூட். நான் 100 ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், அதே மாதிரி நான் வந்து 100 ரூபாய்க்கு இம்போர்ட் பண்ணுறேன். இந்த 100 ரூபா இம்போர்ட் பண்ணுறதை வந்து நான் இந்தியாவில் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். பிகாஸ் நிறைய மேக் இன் இண்டியா கான்செப்ட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ட்ரேட் லாஸ் வந்து நம்ம மேக் இன் இண்டியாவில் வந்து நம்ம காம்பன்சேட் பண்ணிட முடியும்ன்ற மாதிரி சில எக்ஸ்பர்ட்ஸ் பேசிக்கிறாங்க. ஸோ டெஃபினட்டாக இதுக்கான பாதிப்பு இருக்காது. நீங்கள் ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள், டெஃபினட்டாக வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸு அண்ட் வித்தியாசமான நம்ம வந்து பார்வையில் நம்ம வந்து இதை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட், வரும் 5th இன்னைக்கு நம்மளோட ஆப்ஷன் ட்ரைனிங் ஆரம்பிக்கிறோம். இட் இஸ் கோயிங் டு பி அபவுட் 4 லைவ் செஷன்ஸ். அதாவது நம்ம வந்து தியரிட்டிக்கலாக வந்து 4 செஷன்ஸ் நம்ம பார்ப்போம் அண்ட் க்ளோஸ் அபவுட் 10 லைவ் ட்ரைனிங் செஷன்ஸ் நம்ம வந்து அட்டென்ட் பண்ணுவோம். 2 வீக் செஷன்ஸில் வந்து மண்டே டு ஃப்ரைடே ஃபியூச்சர்ஸும், அடுத்த மண்டே டு ஃப்ரைடே ஆப்ஷன்ஸும் நம்ம வந்து லைவாக வந்து ட்ரைனிங்கில் இருப்போம் அண்ட் தியரி வந்து சாட்டர்டே சண்டே இருக்கும். இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா எங்கள் கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், 9444468888க்கு. ட்ரஸ்ட் மீ, வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, மார்க்கெட்டுக்கு உள்ளே வரலாம். இன்றைக்கி வந்து ஊரில் இருக்கிற அத்தனை டிவி, அத்தனை யூடியூபர்ஸ், அத்தனை சோ கால் பிக் அனலிஸ்ட் இந்த யூஎஸ் டேரிஃபை பற்றி பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க. நம்ம அந்த சைடே போக வேணாம், நம்ம பாதிப்பு சைடு வந்துடலாம். ஒரு டேட்டா, இந்த ப்ரோக்ராம் வந்து அரௌண்ட் 4:30 பக்கமாக நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். US 30 ரைட், அதை நம்ம டவ் ஜோன்ஸ்க்கு வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்கும். 3% டவுன், 1200 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிருக்கு. யூஎஸில் ஸ்மால் கேப் இருக்குல்ல, ஸ்மால் கேப் வந்து 4.64% கீழே விழுந்திருக்கு. டாக்ஸ் ஜெர்மனோட மார்க்கெட் 2.24% டவுனில் இருக்குது. FTSE யூகேயோட மார்க்கெட் 3% டவுன். கேக்ஸ் வந்து 2.5% டவுன். கோல்டு ரைட், கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் 1.2% டவுன், $36 கீழே விழுந்திருக்கு. இது வந்து டாலர் டேர்ம்ஸில், நம்ம ருப்பி டேர்ம்ஸ்லேயும் நம்ம பேசலாம். சில்வர் வந்து 5.5% டவுன், பெருசாக விழுந்திருக்குல்ல. சில்வர் 5.5% டவுன். நம்மளுக்கு வேண்டிய மெயின் மேட்டர் ரைட், கோல்டு சில்வர் விட்டுருங்க. நம்ம வந்து இன்றைக்கி வந்து க்ரூடுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து கோல்டு அண்ட் சில்வர் நம்ம பெருசாக இம்போர்ட் பண்ணுறோம். கோல்டு வந்து 1.5% தான் கீழே விழுந்திருக்கு, 1.25% தான் கீழே விழுந்திருக்கு. பெருசாக விழுந்திருக்கிறது நம்ம நம்பர் 1 இம்போர்ட் பண்ணுறது என்னது, 4.2% விழுந்திருக்கு பிரெண்ட் க்ரூட் ரைட். எண்ணெய் தான் நம்ம அதை வந்து மேஜர் இம்போர்ட், 4.5% கீழே விழுந்திருக்கு. ஸோ ஒரு அனாலிசிஸ் பிரகாரம் ட்ரம்ப் டேரிஃப்னால நம்மளுக்கு வந்து வர வேண்டிய எஃபெக்ட் க்ளோஸ் அபவுட் $25 பில்லியன் இருக்குன்றாங்க. க்ரூடு வந்து ஆல்மோஸ்ட் 4.5% கீழே விழுந்திருக்கு. இன்னமும் ஒரு 4.5% கீழே விழுவும். அது ஏன் விழுவுதுன்றது நம்ம ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு 10% க்ரூடு விழுந்துச்சுன்னு சொன்னால் நம்மளோட இம்போர்ட் இஸ் க்ளோஸ் அபவுட் 150 to 160 பில்லியன் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ $15 பில்லியன் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே வந்து சேவிங்ஸ் ஆகிடுது. அட்வான்டேஜ், ஸோ 25 பில்லியனில் 15 பில்லியன் வந்து அங்கேயே சேவ் ஆகும் போதும் அட்வான்டேஜ் இந்தியா. அடுத்தது கோல்டு இன்னமும் கீழே உழுவுன்றதை எதிர்பார்க்கலாம். இந்த ரிசெஷன் வரனால கோல்டு மேலே தூக்க போகுதுன்ற கான்செப்டை இப்போதைக்கு வேணாம். டாலர் இண்டெக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பிலோ 102 கீழே வந்துருச்சு. இன்றைக்கி அது வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து க்ளோஸ் டு அபவுட் 4% அதுவும் கீழே விழுந்திருக்கு. ஸோ நேற்று வந்து 103.5 இருந்தது, இன்றைக்கி 101 something இருக்குது. ஸோ டாலர் வீக் ஆகுது, ருப்பி ஸ்ட்ராங் ஆகுது. எஸ், ருப்பி வந்து இன்றைக்கி 85.30, நேற்று 85.50 இருந்துச்சு, இன்றைக்கி 85.30க்கு வந்துருச்சு. அண்ட் கோல்டு இந்தியன் ருப்பி பிரகாரம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 9,340 இருக்குது. நேற்று வந்து 440 இருந்துச்சு. ஸோ 100 ரூபா பக்கமாக கீழே விழுந்திருக்கு. ஒன்று. சில்வர் பெருசாக அடி வாங்கியிருக்கு. நேற்று வந்து 1,03,500 400 அந்த ஜோனில் இருந்துச்சு. இப்போ ரைட் நவ் ஃபிசிக்கல் மார்க்கெட்டில் 98,750 780 அந்த லெவலில் வித்துட்ருக்கு. இது 999 குவாலிட்டி சில்வர் ருப்பியில் ஜிஎஸ்டியோட. அந்த 9,340 நான் சொன்னால கோல்டு, அது 24 கேரட் ஜிஎஸ்டியோட ரேட். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் பெருசாக கீழே விழுவதுக்கு 2 காரணம். இந்த டேரிஃப் இந்தியாவுக்கு மட்டும் அடிக்கல, உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுக்கும் அடித்து தள்ளி இருக்கிறான், எக்ஸப்ட் ஃபார் மெக்சிகோ அண்ட் கனடா. அது அவங்களுக்குள்ளே இருக்கிற சில அக்ரிமெண்ட்டு, எக்ஸிஸ்டிங் அக்ரிமெண்ட், அந்த அக்ரிமெண்ட்டை கட்டாயம் பாதிப்பு இருக்கும். சைனாவுக்கு வந்து டபுள் ஆப்பு.
இந்த 34% வந்து அவங்களுக்கு டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே இருக்கிற 20%க்கு மேலே இது 34% வருது. ஸோ ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 56-57% வந்து எஃபெக்டிவாக வருது. ஸோ இன்றைக்கி 100 ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற பொருள் நாளைக்கு 150 ரூபாய்க்கு அவன் பில் பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் வந்து சைனாவோட பிரச்சனை. இப்போ நம்ம மேட்ருக்கு வரலாம். யூஎஸில் வந்து இந்த ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறனால உள்நாட்டில் கன்சம்ஷன்ஸ் கம்மியாகும். யூஎஸோட ஃபெட்டு கஷ்டப்பட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி மக்களோட கன்சம்ஷன் அடிக்கணும், அடித்தால் ரைட் இன்ஃப்ளேஷன்ஸ் குறையும்ன்றது அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ட்ரம்ப் வந்து கரெக்டாக டப்புன்னு அடித்தார். பயம் வந்துருச்சு. அங்கே கன்சம்ஷன்ஸ் அடி வாங்கியே ஆகணும். நான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 1%, 2%, 0.5%, அவங்களாம் ஏற்றினா 0.5% ஏற்றுவாங்க. இவர் தலைவர் ஸ்ட்ரெயிட்டாக 30% ஏற்றி விட்டார். ரைட், இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கை வைக்கல, காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி விட்டார். ஸோ இன்க்ரீஸ் பண்ணும் போதும் 2 விஷயம் நடக்கலாம். ஒன்று, ஷார்ட் டேர்ம் அடுத்த 3 to 4 இயர்ஸ் வந்து யூஎஸ் வில் பி ஃபோர்ஸ்ட் இன்டு ரிசெஷன். ஏன்னு சொன்னால் கன்சம்ஷன்ஸ் கம்மியாயிடும். 100 ரூபா விற்றுக்கிட்டு இருந்த பொருள் 130 ரூபா 140 ரூபா ஆகும்போது என்ன ஆகும்? 10 பீஸ் வாங்குகிற இடத்துல நான் 1 பீஸ் வாங்குவேன், இல்லை 2 பீஸ் வாங்குவேன். அடி வாங்குதுல்ல. பாக்கெட்டில் துட்டு இல்லைன்னா வடை பஜ்ஜி போண்டாலாம் காலி இல்லை. நேச்சுரலி நீங்கள் வந்து 4 வடை சாப்பிட்ற இடத்துல ஏதோ ஆசைக்கு வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்லாம், இல்லை மாதத்துக்கு 2 நாள் சாப்பிட்லாம். ஸோ இதுதான் வந்து ஃபோர்ஸ்ட் ரிசெஷன். ஸோ ஷார்ட் டேர்மில் யூஎஸில் ரிசெஷன் வந்துச்சுன்னு சொன்னால் பை டிஃபால்ட் யூஎஸில் வந்து ஆயில் ப்ரைஸ் அடி வாங்கும், கன்சம்ஷன்ஸ் அடி வாங்குதுல. ஸோ அது வந்து யூஎஸ்க்கு வந்து நல்லதோ இல்லையோ, டெஃபினட்டாக எனக்கு நல்லது, இந்தியாவுக்கு வந்து நல்லது. ஸோ எப்படி பார்த்தாலும் த ஹோல் டேரிஃப் வந்து ஒரு சைடில் பாதிப்பு இருக்குது, நம்மளோட எக்ஸ்போர்ட் அடி வாங்குதுன்னு சொன்னாலும் நம்மளோட இம்போர்ட் சப்ஸ்டியூட்டில் நம்ம மேக் இன் இண்டியா ப்ராசஸில் நம்ம சஸ்டெயின் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த டேரிஃபில் வந்து நம்ம தப்பிச்சுப்போம். அங்கே வர லாஸ் வந்து இங்கே காம்பன்சேட் பண்ணிவிடுவோம். 2வது மோஸ்ட் இம்போர்ட், என்னோட இம்போர்ட் சீப் ஆகிடும். இம்போர்ட்னால் நான் க்ரூடு, கோல்டு இதெல்லாம் வந்து சீப் ஆகிடும். ஸோ அங்கே என்ன லாஸ் வருதோ அந்த லாஸை வந்து நம்ம காம்பன்சேட் பண்ணிவிடுவோம். இந்த ஒரு ரீசன்னால் தான் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பெருசாக ரியாக்ட் ஆகலை. டேட்டாஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டோன்னா ட்ரம்ப் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் அவர் ஒரு போர்டை பிடிச்சிக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு சொன்னார். அப்படி கோடு போட்டு பக்காவாக ஹோம்ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தாரு. படம் போட்டு இவங்க இவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, நான் இவ்வளோ பண்ண போகிறேன்றது போட்டிருந்தார். பக்காவாக வந்து ஹோம்ஒர்க் பண்ணி அவர் பண்ணார். இந்தியா டைம் பிரகாரம் சம்வேர் அரௌண்ட் 5:30, 5:45, 6 பக்கமாக தான் அந்த டேட்டாஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அவர் வந்து பேசினது லைவாக. ஸோ நம்ம மார்க்கெட்டை வந்து ஓப்பன் ஆனது அதில் வந்து ஒரு 4 hours கழிச்சு ஓப்பன் ஆச்சு. ஸோ ரியாக்டிங் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. 4 hours கூட இல்லை, 3 hours. ஸோ ரியாக்டிங் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஒன்று, இன்றைக்கி ஊரே வந்து ஷார்ட்டில் போயிருப்பாங்க அண்ட் ஷார்ட் கவரிங்கில் மேலே வந்திருக்கு. நினச்சி பாருங்களேன், நல்லா கீழே டவுன் வந்து மேலே தூக்குச்சு. அண்ட் க்ளோஸ் ஆனது வந்து ஆல்மோஸ்ட் அப்பில் தான் க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி க்ளோஸ் ஆகும்போது -82, ஒரு ஸ்டேஜில் வந்து -300 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. பக்கா ஹேமர் போட்டிருக்கு. 2-3 நாளாக கீழே விழுந்து பக்கா ஹேமர் போட்டிருக்கு. பெரிய டெய்ல் இருக்குது. அந்த பெரிய டெய்லை உடைக்கிறதுக்கு வந்து டைம் பிடிக்கும். ஸோ ப்ராபப்ளி ஒரு ஷார்ட் புல் பேக் வரலாம், வரும்ன்றதை நான் சொல்ல வரலாம், ரைட். ஏன்னா இன்னைக்கு ரியாக்ட் ஆகாது, நாளைக்கு ரியாக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. யூஎஸ் பெருசாக அடி வாங்கிட்டு இருக்குல்ல. பக்கத்து வீட்டில் ஒரு இலவுன்னு சொன்னால் நம்ம வீட்டில் என்ன பார்ட்டியாக நடத்த முடியும்? அதே கதை தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கான டேட்டா பிரகாரம் யூஎஸோட டேரிஃப் பிரகாரம் நம்மளோட பாதிப்பு கஷ்ட நஷ்டங்கள்லாம் பார்க்கும்போதும் இட் இஸ் ஒன்லி அட்வான்டேஜ் ஃபார் இந்தியா ரேதர் தென் டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் இந்தியா. பட் நம்ம பார்க்க வேண்டியது, உலகம் பூரா ரிசெஷன் வரும்போதும் நம்ம சஸ்டெயின் பண்ணி அடுத்த 1-2 வருஷம் நம்ம ஸ்விம் பண்ணி போக முடியுமா, இது மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அட்வான்டேஜ் நிறையா இருக்குது. காரணம், இந்தியாவில் இன்ஃப்ளேஷன்ஸ் பயங்கர கண்ட்ரோலில் இருக்குது. ஒன்று, வி ஹாவ் ஸ்கோப் ஃபார் ரெடியூசிங் இன்ட்ரெஸ்ட் ரேட். நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கவர்மெண்ட் கையில் எக்கச்சக்கமாக கேஷ் வச்சுட்ருக்காங்க. ரிசர்வ்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம்லாம் இல்லை, பஞ்சமே இல்லை, நிறைய கேஷ் வச்சுருக்கிறாங்க. ஸோ டெஃபினெட்லி கவர்மெண்ட் கேன் ஸ்பெண்ட் ஃபார் இந்த ரிசெஷன் வந்துச்சுன்னு சொன்னால் கவர்மெண்ட் கேன் சேல் த்ரூ. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கான கிளாரிட்டி இருக்குது. அட்வான்டேஜ் இந்தியா தான் இருக்குது. பட் இது வந்து எப்படி டிரான்ஸ்லேட் ஆக போகுதுன்றது நம்ம பார்க்கணும். மார்ச்சில் பிப்ரவரி மந்த்துக்கான
ஐஐபி டேட்டா வந்துச்சு, இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். வி ஆர் 8 months ஹையில் இருக்கிறோம். ஜிஎஸ்டி கலெக்ஷனும் செம்மையாக இருக்குது. ஆட்டோமொபைல் சேல்ஸும் சூப்பராக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நம்ம ஊரில் வந்து ரிசெஷன்றது சொல்லிக்க முடியாது. சரியா? ஸோ அட்வான்டேஜ் இந்தியா தான் இருக்குது. தயவு செஞ்சு ஷார்ட்டுக்கு போயிடாதீங்க. பை பண்ணலாட்டினாலும் பரவாயில்ல, ஷார்ட்டுக்கு போயிடாதீங்க. வெயிட் பண்ணி கிளாரிட்டி வரட்டும். நாளைக்கான ஈவினிங் டேட்டாஸ் இதே மாதிரி வரும்போதும் ரியல் கிளாரிட்டிஸ் நம்மளுக்கு இருக்கும். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.